காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பாருங்கள். இந்த பாருங்கள், செம்பருத்தி பூ முட்டு போட்டு வந்துருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூ பார்த்தா தெரியும். இந்த மொட்டு பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கும். நாளைக்கு பூத்துரும். சூப்பராக அருமையாக இருக்கும். இது பூஜை அறையில் பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். இது இலையும் தலைக்கு பயன்படுத்தலாம். இந்த பூவும் அரைச்சி தலைக்கும் பயன்படுத்தலாம். சூப்பராக இருக்கும். நல்லா நறுமணம் தரும் பூ செம்பருத்தி பூ பாருங்கள். பக்கத்துலேயே மல்லிகைப்பூ இருக்குது, தெரியுதுங்களா? மல்லிகைப்பூ செண்டு இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மல்லிகைப்பூ செண்டு இருக்குது பாருங்கள். செண்டு இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? பாருங்கள், கலை நீட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். நீட்டாக பச்சை பசேன்னு அருமையாக இருக்குது. இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே தெரியும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நறுமணம் தரும் பூக்கள் மல்லிகைப்பூ செடி நறுமணமாக இருக்குது பாருங்கள். மல்லிகைப்பூ செடி இதுங்களாம். பக்கத்துலேயே ரோஜா பூ செடி, நறுமணம் தரும் பூ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அருமையான செண்டு பூ இது தெரியும். இந்த பாருங்க, கலையாக இருக்குது, கலையாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரோஜா பூ செண்டு தான், நல்லாவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் அருமையாக இருக்கும். பூ செண்டு கிட்ட பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கே பூத்துரும். சூப்பராக இருக்குது. அருமையான செண்டு பூ நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கே பூக்கூடிய மருந்து செம்பருத்தி பூ. இந்த தெரியுதுங்களா? இதெல்லாம் நாளைக்கே பூக்கக்கூடிய செம்பருத்தி பூ, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? செம்பருத்தி பூ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு நறுமணம் தரும் பூ பாருங்கள். மல்லிகைப்பூ இடையில் வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். தெரியுதுங்களா? கடையாக வந்திருக்கு. சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பூ நறுமணம் மிக்க நல்ல பூவாக தான் இருக்குது. செம்பருத்தி பூ நல்லா பூஜைகளும் பயன்படுத்தலாம். தலைக்கு தேய்ச்சி இந்த இலையை உணர்த்தி தலைக்கு தேய்ச்சி இதெல்லாம் இன்னும் நல்லா தலைமுடி நல்லா வளரும். இயற்கை தரும் பூ. இந்த பூவும் உணர்த்தி தலைக்கு தேய்ச்சா நல்லாயிருக்கும். நல்லா குழந்தைக்கு நல்லா தரும் மருந்துகளாக விளையுது. இயற்கையாக விளையும் செம்பருத்தி பூ. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. தெரியுங்களா? செம்பருத்தி பூ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவை சந்திப்போம். ஓகே, பாய்.